गोविन्दाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशान् एष पुराणार्को धुनोदितः। This is Grantaraj Srimad Bhagavatam, Canto 1, Chapter 10, Text number 29. Srimad Bhagavatam, Skandam 1, Adhyayam 10, Slogam 29. This is Yavirya Shulkena Hritastvayamvare Pramatya Chaidya Pramukhana Sushminaha Pradyumna Sambamba Sutadayo Para Ya Chahrata Bhoma Vadhe Sahasrashaha. Hare Krishna. Prabhu Mataji, Sulosana Mataji, Slogam Padinga, Moriber. Padinga. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: பிரத்யும்னன், சாம்பன் மற்றும் அம்பன் போன்றவர்கள் இப்பெண்களின் குழந்தைகள் ஆவர். சிசுபாலனை தலைமையாக கொண்ட சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்த பெண் ருக்மிணி, சத்யபாமா மற்றும் ஜாம்பவதியை போன்ற பெண்கள் அவர்களது சுயம்பர சடங்குகளில் இருந்து பலாத்காரமாக பகவானால் தூக்கிச் செல்லப்பட்டனர். மேலும் பௌமாசுரனையும் அவனது ஆயிரக்கணக்கான உதவியாளர்களையும் அவர் கொன்ற பின் மற்ற பெண்களும் அவரால் பலாத்காரமாக தூக்கி செல்லப்பட்டனர். பொருளுரை: சக்தி வாய்ந்த அரசர்களின் விசேஷ தகுதிகளை கொண்டிருந்த புதல்விகள் பகிரங்கமான போட்டிகளில் தாங்கள் விரும்பிய மணாளனை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இத்தகைய சடங்குகள் சுயம்பரம் என்று அழைக்கப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி படிங்க, சொல்லுங்க. சுயம்பரமானது போட்டியாளர்களுக்கும் துணிவுள்ள இளவரசர்களுக்கும் இடையில் நடந்த பகிரங்கமான போட்டி என்பதால் இத்தகைய இளவரசர்கள் இளவரசியின் தந்தையால் அழைப்பு விடுக்கப்பட்டனர். மேலும் அரசகுமாரனை போன்றவர்களுக்கு இடையில் கேளிக்கையான முறையில் போட்டிகள் நிகழ்வது வழக்கமாகும். ஆனால் சில சமயங்களில் இத்தகைய சுயம்பர போட்டிகளில் பங்கு கொள்ளும் இளவரசர்கள் கொல்லப்படுவதும் வழக்கமாகி இருந்தது. மேலும் யாருக்காக பல இளவரசர்கள் இறந்தனரோ அந்த வெற்றி சின்னமான இளவரசி வெற்றியரை அடைந்த இளவரசனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முக்கிய ராணியாகிய ருக்மிணி விதர்பராஜனின் மகளாவாள். அழகும் தகுதியும் நிறைந்த தன் மகளை அவர் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் ருக்மிணியின் மூத்த சகோதரன் அவளை கிருஷ்ணரின் உறவினராக இருக்க நேர்ந்த அரசனான சிசுபாலனுக்கு மணமுடிக்க விரும்பினார். எனவே அங்கு பகிரங்கமான போட்டி நிகழ்ந்தது. வழக்கம் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது இணையற்ற வீரத்தால் சிசுபாலனையும் மற்ற இளவரசர்களையும் வென்று வெற்றி வாகை சூடினார். ருக்மணிக்கு பிரத்யும்னனை போன்ற 10 மகன்கள் இருந்தனர். இம்முறையில்தான் மற்ற ராணிகளும் கிருஷ்ணரால் தூக்கி செல்லப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தூக்கி செல்லப்பட்ட இந்த அழகுமிக்க ராணிகளை பற்றிய முழு விவரம் 10வது காண்டத்தில் தரப்படும். பல அரசர்களின் புதல்விகளான 16,000 அழகு மங்கையர்கள் இருந்தனர். பௌமாசுரன் தனது சிற்றின்ப ஆசைகளுக்காக அவர்களை பலாத்காரமாக அபகரித்து சென்று சிறைப்படுத்தி இருந்தான். இக்கன்னி பெண்கள் தங்களை காப்பாற்றும்படி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரிதாபமாக வேண்டினர். கருணை மிக்க பகவானும் அவர்களுடைய தீவிரமான பிரார்த்தனைகளுக்கு மனமிறங்கி பௌமாசுரனை போரில் கொன்று அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தார். சிறைப்படுத்தப்பட்ட இந்த இளவரசிகள் அனைவரும் சமூக கணக்குப்படி இழிவடைந்தவர்கள் என்ற போதிலும் பிறகு அவர்கள் பகவானால் அவரது மனைவிகளாக ஏற்றுக் கொள்ளப்பட்டனர். சர்வசக்தி படைத்தவரான கிருஷ்ணர் இக்கன்னி பெண்களின் பணிவான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டதுடன் அவர்களுக்கு ராணிகளுக்குரிய மரியாதையை அளித்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார். எனவே துவாரகையில் கிருஷ்ணருக்கு மொத்தம் 16,008 ராணிகள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் 10 குழந்தைகளை பெற்றார். இக்குழந்தைகள் அனைவரும் வளர்ந்து
அவர்களது தந்தையை போலவே ஒவ்வொருவரும் 10 குழந்தைகளை பெற்றார். இவ்வாறாக அவரது குடும்ப அங்கத்தினரின் மொத்த எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அடங்கும். ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणरघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. भक्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. नमो महावरण्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. Actually, this is not one verse, this is part of a sentence. This text 29 is not a complete sentence in Sanskrit. சமஸ்கிருத விதிகள் படி இந்த ஸ்லோகம் ஒரு முழு வாக்கியம் அல்ல, இது ஒரு வாக்கியத்தின் பகுதியே. And therefore the gist of the commentaries is going to be given for text number 30, which completes the sentence. மேலே 30வது ஸ்லோகம் தான் இந்த வாக்கியத்தை நிறைவேற்றுகிறது. அதன் காரணமாக 30வது ஸ்லோகத்துக்கான பொருளுரை வியாக்கியானமே இந்த 29க்குமான வியாக்கியானமும் ஆகும். Nonetheless, Srila Prabhupada the way that Srila Prabhupada has translated it is a complete sentence and expresses more or less the same idea. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பகுதி அம்சமாக இருந்த வாக்கியத்திற்கு கூட அவர் பொருளுரை மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் கொடுத்து அதுக்கான முழு வாக்கியத்தை போல அவர் அதை கருதி அதற்கான விளக்கம் அளித்துள்ளார். But the commentaries pertinent to text 29 alone are very sparse, very little. ஆனால் இந்த 29வது ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானங்கள்னு பார்த்தோம்னா ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. Sridhar Swami says that etat prapanchayati ya iti dvabhyam. The two verses beginning with ya, they clarify this further, they elaborate the same point. ஸ்ரீதர சுவாமி சொல்றார், யா என்று ஆரம்பிக்கும் இந்த இரு ஸ்லோகத்திற்கும் I couldn't follow that. He says these two verses elaborate this. Okay, அதாவது இந்த இரண்டு ஸ்லோகங்களும் ஒன்று கூடிய விளக்கமாக இந்த கருத்தை ஒருங்கிணைத்து கொண்டு வருதுன்னு சொல்றார். So what is this? Etat. Etat இது அப்படின்னு சொல்றார். அந்த இது எது? Just to refresh your memories, we will repeat the previous text. நம்ம 28வது ஸ்லோகத்தை ஒரு தரம் நம்ம ஞாபகப்படுத்திக்கும் வகையில படிப்போம். Which you can read, please, if assuming you have it in Tamil. மாதாஜி 28வது ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு.
தோழிகளே, அவர் கைப்பிடித்த அவரது மனைவிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அகில லோக நாயகனுடைய அதர அமிர்தத்தை இப்பொழுது இடைவிடாமல் சுவைத்து அனுபவிப்பதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் விரதங்களையும் புனித ஸ்நானங்களையும் கேள்விகளையும் மற்றும் பூரணமான வழிபாடுகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். கோபியர்கள் அத்தகைய அன்பை எதிர்பார்த்துத்தான் அடிக்கடி மூச்சை அடைந்தனர். So this is what the next two verses are going to elaborate. இந்த கருத்து தான் மற்ற 29-30 ஸ்லோகங்கள் விரிவாக விளக்கி கூற போறது. Srihar Swami and Vishwanath Chakravarti Thakur say exactly the same thing verbatim. வார்த்தைக்கு வார்த்தை ஒரே மாதிரி ஸ்ரீதர சுவாமியும் சரி விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கரும் சரி அப்படியே ஒரே வியாக்கியானத்தை தான் கொடுத்துள்ளனர். He begins by saying that Virya Shulkena means through payment of valor. வீரிய சுல்கேன அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பொருள் என்னவெனில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான தன்மானத்தை தகுந்த சன்மானத்தை கொடுக்க வேண்டும். In other words, by paying the price of heroism, the Lord Krishna won these wives. அதாவது வீரிய சுல்கேனன்னு சொல்லியிருக்கு. என்ன கட்டணத்தை செலுத்தினார் பகவான் கிருஷ்ணர்? வீரத்தின் மூலம் அவர் இவர்களை ராணிகளை மனைவியாக பெற்றார். From whom did he receive these wives? யாரிடமிருந்து இந்த மனைவியர்களை அவர் பெற்றார்? Or rather, who did he have to defeat in order to win these wives? வேற விதமான சொல்லணும்னா இந்த ராணிகளை மணப்பதற்கு அவர் யாரை வெல்ல வேண்டியதான சூழ்நிலை இருந்தது? Shushminaha. Shushminaha means the most powerful. சுஷ்மினஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். Balishta is how he glosses it. Most strongest. பலிஷ்டா அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை மிகவும் வலிமை ஆனவர்கள் அப்படின்றத குறிக்கிறது. So when this verse says those whose sons were Pradyumna, Samba, Amba, etc., he means Rukmini and Jambavati and Nagnajiti. இது வந்து பிரத்யும்னா சம்பா அம்பான்னு சொல்ற மூலம் முறையாக ருக்மிணி ஜாம்பவதி மற்றும் நாக்னவதியை அந்த மாதிரியான ராணிகளின் பெயர்களை குறிக்கிறது. And others, apara, that refers to queens such as Satyabhama, etc. அபாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால மற்ற ராணிகளான சத்யபாமா போன்றவர்களையும் குறிக்கிறது. And then he just points out that this sentence is actually completed by the next verse, which we've already explained. மேலும் அவர் அந்த தன்னுடைய வியாக்கியானத்துல இந்த வாக்கியம் எப்படி நிறைவு பெறுகிறது என்றால் அடுத்த ஸ்லோகத்தின் பொருள் மூலம் இது நிறைவு பெறுகிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். I don't want to encroach on the next speaker's terrain, but it may be worth just repeating that verse in passing right now if she wants to read. Okay, மாதாஜி 30வது ஸ்லோகத்துடைய பொருள் மொழிபெயர்ப்பை படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: இப்பெண்கள் அனைவரும் தனிப்பட்ட குணத்தையோ தூய்மையையோ பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் தங்களது வாழ்வுகளை பெருமைக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் மாற்றிக்கொண்டனர். தாமரை கண்களை உடைய பரம புருஷரான அவர்களுடைய கணவர் அவர்களை வீட்டில் தனியாக விட்டு சென்றதே இல்லை. அவர்களுக்கு அவர் மதிப்புயர்ந்த அன்பளிப்புகளை அளித்து அவர்களது இதயங்களை எப்பொழுதும் திருப்திப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. You can speak on verse 30 also if you would like to. We can do this. I can if I've prepared, but I prepared in such a way as to not encroach on the next speaker's terrain. So in other words, I didn't consider those commentaries. I have only this material at hand. So we're talking about what a wonderful husband the Supreme Personality of Godhead is. அதாவது நம்ம இங்க என்ன எதை பத்தி பேசுறோம்?
பரமபுருஷ பகவான் எப்படி ஒரு மிக சிறந்த கணவராக திகழ்கிறார் அப்படிங்கிற அவருடைய உயர்ந்த குணத்தை பற்றி நம்ம இங்க பார்க்கிறோம். And they're very satisfied by him because he acts as if a hand-packed husband. அவர் ஒரு பெண்டாட்டி பின்னாடி சுத்தக்கூடியவராக ஒரு இருந்தாலும் அப்படி இங்க திகழ்ந்தாலும் அவர் அதன் மூலம் அவருடைய திருப்தியான அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார். All day long, a wife is at home alone. Her husband is at the office. She wants to be with him, but he's not there. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, நாள் பூரா வீட்டுல தனியா பெண் இருக்காங்க மனைவி, ஆனா கணவனோ எப்ப பார்த்தாலும் அலுவலகத்திலே இருக்காங்க. ஆனா மனைவிக்கு கணவனோட இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. Of course, in this world, that's sometimes a blessing. சொல்ல போனா நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைய உலகத்துல அது ஒரு ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். Which further contrasts the Supreme Personality of Godhead and all the so-called husbands of this sordid world that we live in. இதன் மூலம் என்ன நிரூபிக்கப்படுறதுன்னா, பகவான் கணவருக்கே தலை சிறந்தவராக திகழும் பகவானை விட நம்ம எப்படி வேறுபட்டு அவலக்கடமான நிலையில இருக்கோம் இந்த உலகத்துலங்கிறது புரிய வைக்கிறது. But when you're married to the Supreme Personality of Godhead, nothing he does is displeasing. Everything is very wonderful. ஆனால் யார் ஒருவர் பரமபுருஷ பகவானையே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே பகவான் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது அதிருப்தியை அளிக்காது, எப்பொழுதும் முழு திருப்தியை அளிக்கக்கூடியதாகும். So I don't want to get too far into the next verse. I'll save that for the next speaker, and there are ample things to say about it. இந்த அடுத்த ஸ்லோகத்தை பத்தி சொல்ல வேண்டியதுக்கு எவ்வளவோ இருக்கு, ஆனா அது அடுத்த யார் பேச இருக்காங்களோ அவங்க அது பேசட்டுங்கிறத நான் விட்டு வைக்கிறேன். As far as today's verse, text 29 goes, there's just no way to elaborate on everyone who is mentioned in this verse. இந்த 29வது ஸ்லோகத்தை மட்டும் பார்த்தாலே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பத்தியும் நம்ம விளக்கி விளாவரியா பேசணும்னா அது சாத்தியமே இல்லை, அதுக்கு நேரம் போறாது. Although the commentary on text 29 is very little, but the content is very great. There's so much to say. இதுக்கான ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் கம்மியாக இருந்தா கூட, சிறிதளவே இருந்தா கூட இத பத்தி பேசணும்னா பெருமளவுக்கு நம்ம பேசலாம். So, and these things are elaborated elsewhere in the 10th canto of the Srimad Bhagavatam. இதனுடைய விளக்கம் விளாவரியாக 10வது ஸ்கந்தத்துல நிச்சயமாக விரிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. We're talking about Dwarka Leela, and in particular the wives of the Lord, the principal queens of Krishna. இங்க நம்ம எதை பத்தி பேசணும்னா துவாரகை லீலையை பத்தி பேசணும். குறிப்பாக பகவான் கிருஷ்ணருடைய பிரதானமான மனைவிகள் அவங்களுடைய லீலைகளை பத்தி பேசுறோம். Especially we're talking about those queens who were abducted by the Lord. குறிப்பா நம்ம இங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் வலுக்கட்டாயமாக கடத்தி செல்லப்பட்ட அந்த ராணிகளை பத்தி பேசுறோம். As well as those queens who were adopted by the Lord, even though they had been previously kidnapped by Bhaumasura and Narakasura. அது மட்டுமல்லாமல் பௌமாசுரனாலும் நரகாசுரன் என்று அழைக்கப்படும் பௌமாசுரனால இந்த மற்ற ராணியர்கள் இளவரசிகள் கடத்தி செல்லப்பட்டதுனால அவர்களை கிருஷ்ணர் மனைவியாக தாமே ஏற்றுக்கொண்டார். அவர்களை பத்தியும் இங்க பேசுறோம். Rukmini herself was one of those who were kidnapped. சொல்ல போனா ருக்மிணியை கடத்தி செல்லப்பட்ட ஒரு பலரோட அவங்கதான் முதன்மையானவர். Chapter 53 of the 10th canto discusses Rukmini Haranam. 10வது ஸ்கந்தத்தின் 53வது அத்தியாயம் ருக்மிணி ஹரம், அதாவது ருக்மிணி கடத்தி செல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி விளாவரியாக விளக்குகிறது. Chapter 58 discusses queens such as Kalandi, Nagnajiti, Bhadra, and others. 58வது அத்தியாயம் அதே ஸ்கந்தத்துல காலிந்தி, நாக்னஜிதி, பத்ரா போன்ற மற்ற ராணிகளுடைய லீலைகளையும் விளக்குகின்றது. And two of those discussed in that chapter were abducted as well. That would be Mitravinda, who was the daughter of the king of Avantipura.
அவந்திபுர நாட்டை சேர்ந்த மித்ரவிந்தா அப்படிங்கிற ஒருத்தர் கூட அந்த நாட்டு மகள் கடத்தி செல்லப்பட்டதும் அதே அத்தியாயத்துல விளக்கப்பட்டிருக்கு. And also Lakshmana, it would seem, was a girl from Tamil Nadu. லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு பெண்ணானவள் தமிழ்நாட்டை சேர்ந்தவளாக இருக்கிறார். அவங்களும் வந்து கடத்தி செல்லப்பட்டு கிருஷ்ணர் திருமணம் புரிந்தார். They were made very happy when Krishna kidnapped them. உண்மையில வந்து கிருஷ்ணர் அவங்களை கடத்தினதன் மூலம் அவர்களுக்கு மிகவும் பேரானந்தத்தை கொடுத்தார். The episode of Krishna liberating all the princesses who were imprisoned by Narakasura, that's described in chapter 59. அத்தியாயத்துல 10வது ஸ்கந்தத்துல இந்த நரகாசுரனால் விடுவிக்கப்பட்ட 16,000 இளவரசிகளும் அவங்களால அப்புறம் திருமணம் செய்து கொண்ட லீலை விளக்கப்பட்டிருக்கு. And of course, Krishna's whole extended family is also discussed in Srila Prabhupada's purport. That's further elaborated in chapter 61. 61வது அத்தியாயத்துல ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையில கிருஷ்ணருடைய மிக மிக பெரிய குடும்பத்தை பற்றி விளாவரியாக அவர் விளக்கி இருக்கிறார். Samba's marriage is discussed in chapter 68. 68வது அத்தியாயத்துல சாம்பா அவருடைய கல்யாணம் திருமணம் எப்படி நடந்ததுன்னு விளக்கப்பட்டிருக்கு. And since Chediraj is also significant here, Shishupala Vadha is described in chapter 74. 74வது அத்தியாயத்துல சேடி ராஜனான சிசுபாலன் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சிசுபாலனுடைய வதம் 74வது அத்தியாயத்தில் விளக்கப்படுறது. And so these are some resources that we can peruse in our spare time, and I highly suggest that you do so because they're very enlightening and very nectarian descriptions. இந்த மாதிரியான இந்த அத்தியாயங்களை நீங்க உங்களுடைய ஓய்வு மற்ற நேரத்துல நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கோங்க. Now, as far as Srila Prabhupada's purport goes, this is what we should focus on this morning. ஆனா ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளை பற்றி நாம கவனம் கொள்ள வேண்டியது ஒரு சில வார்த்தைகள் பின்வருமாறு. The first thing he says is that exceptionally qualified daughters of powerful kings were allowed to make a choice of their own husband. மிக சக்தி வாய்ந்த பிரத்யேகமான இளவரசிகள் தங்களுக்கு விருப்பப்பட்ட நபரை திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு விளக்குறார். When we're trying to communicate these concepts to the modern world, especially the Western world, it's very difficult. இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம வந்து நவீன உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமானது. Those socialized particularly in the West, but also even in modern Indian cities, they just by default, they're so steeped in the ideal of so-called human rights that they just assume this is natural, this is what everybody should do. மேலை நாடுகள்ல வளர்ந்தவங்களா சரி இல்ல நவீன பாரத நாட்டுல வளர்ந்தவங்களுக்கும் இத பத்தி சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இதுதான் இயற்கையாகவே இப்படிதானே ஒருத்தர் இன்னொருத்தரை விருப்பப்பட்டபடி கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதானே இயற்கைன்னு நினைக்கிறாங்க. But according to Dharma Shastras and the Shishtachara Parampara, this is not really the ideal standard. தர்மசாஸ்திரத்தின்படியும் சிஷ்டாச்சார பரம்பரையின்படியும் இம்மாதிரியான வழி சிறந்த வழி அல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Arranged marriage is actually the better thing. முன்னே எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் செய்யப்பட்ட நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட கல்யாணமே மிக சிறந்த திருமணமாகும். When we are conditioned souls and when we are heavily influenced by the lower modes of material nature in particular. அதுவும் நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாக்களாக இருந்து கீழ் நிலையில இருக்கக்கூடிய குணங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் சூழ்நிலையில் இப்படிப்பட்ட திருமணமே சிறந்த திருமணமாகும். So in other words, for these princesses to choose their bridegroom in their Swayamvara, that is a very exceptional case made for very highly, extraordinarily qualified persons from high families. மிக உயர்ந்த குலத்துல பிறந்தவங்களும் மிக பிரத்யேகமான நபர்களும் அப்படி திகழக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே தாங்களே சுயம்வரத்தின் மூலம் இந்த இளவரசிகள் தங்களுடைய விரும்பிய கணவரை
தேர்ந்தெடுக்கலாம் என்பது ஒரு விதிவிலக்கான செயல், அனைவருக்கும் பொருத்தமானது அல்ல அது. Just like we have in our Vaishnava tradition, we have samadhi mandirs built in Vrindavan for great acharyas and saints, sannyasis. பெரும் ஆச்சாரியர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் நீங்க போய் அவங்களுக்காகவே தனியாக சமாதி கட்டி அதுக்கு ஒரு கோயிலாக கட்டி இருப்பது இதுக்கு சமானமாக இருக்கலாம். இந்த சம்பவத்திற்கு உதாரணமாக திகழலாம். Amlog, they have to go to the chitta instead. Ordinary people it's understood they are going to be cremated. ஆனால் சாதாரண நபர்கள் அவங்க காட்டுல போய் அவங்க புதைக்கப்படுவாங்களோ எரிக்கப்படுவாங்களோ அது எல்லோருக்கும் புரிந்த விஷயம்தான். In recent years in Tamil Nadu, I've noticed there's an increasing trend that just anybody and everybody has in effect a samadhi mandir erected for him by his family outside the village. நம்ம சமீப காலத்துல என்ன பாக்குறோம்னா, யார் வேணாலும், குறிப்பா தமிழ்நாட்டுல நான் நிறைய பார்த்திருக்கேன், யார் வேணாலும் அவங்க குடும்ப நபர்களுக்காகவே ஒரு சமாதியா கட்டி அதுக்கு ஒரு கோயிலை கட்டி வைக்கிற வழக்கம் வந்துருச்சு இன்னைக்கு. And even in Vrindavan we see that in the 64 Samadhi Park, for example, there are ordinary householders. Also, they're being given their Samadhi Mandir by their relatives and friends. பிருந்தாவனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா 64 சமாதிகள் இருக்கிற ஒரு பெரிய இடத்துல, கோயில்கள் கட்டி இருக்கிற இடத்துல சாதாரண நபர்களுக்கு கூட அவங்க கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்திருக்காங்க, அவங்க குடும்பம் நடத்துறாங்க, அவங்களுக்கு கூட ஒரு பிரத்யேக சமாதி கட்டி அதுக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். The previous verse, text 28, has already mentioned that these girls were not ordinary girls and they underwent severe penances and prayers and so much determination in order to get Krishna as their husband, and they were qualified to have him as their husband as well. இதன் முந்தைய ஸ்லோகமான 28வது ஸ்லோகத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிருஷ்ணரையே திருமணம் செய்து கொண்ட இந்த பெண்களானவர்கள் அவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. அவர்கள் கடும் தவங்களும் கடும் பிரார்த்தனைகளும் பல விதத்துல கிருஷ்ணரையே தான் வேண்டும், கணவராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவம் இருந்து பெற்றவர்கள் ஆவர். அதனால அவர்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களும் கூட. நம்ம ஆழ்ந்து கவனிக்கலனா இதெல்லாம் நமக்கு புரியாம நம்மள கடந்து சென்று விடும். But if we're very thoughtful and sincerely study these things, then we begin to appreciate these are such wonderful personalities. ஆனா நம்ம ரொம்ப நேர்மையாக அதே சமயத்துல ஆழ்ந்த கவனத்தோட இதை நம்ம படிச்சோம்னா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் மிக உயர்ந்த நபர்கள், சிறந்த நபர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். So then Srila Prabhupada, he's discussing Swayamvara is like an open competition. All the princes can come and compete to gain the hand of a beautiful princess, highly qualified. We had a bad network quality, Prabhu. The last sentence was... Okay. Srila Prabhupada goes on to describe that the Swayamvara was an open competition between rival and heroic princes. Srila Prabhupada அதனாலதான் ஸ்வயம்வரம் என்றால் தெளிவாக இங்க விளக்குறார். அதாவது அது பல இளவரசர்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை எதிர்த்து இந்த மாதிரியான ஒரு இளவரசிக்காக அவர்களுடன் சண்டை போட்டு அவங்க திருமணம் செய்து கொள்வது வழக்கம் அப்படிங்கிறது இங்க பிரபுபாதர் விளக்குறார். Normally such young men were actually invited by the father of the princess. பொதுவா இந்த இளவரசியுடைய தகப்பனாரான அரசர் இந்த மாதிரியான பலவிதமான சக்தி வாய்ந்த இளவரசர்களை அழைப்பார் திருமணம் செய்து கொள்வதற்காக. And because the Kshatriyas are by their very nature highly competitive and chivalrous, they used to have regular fights that were like a sporting event in order to gain the hand of these princesses. இப்படிப்பட்ட சுயம்பரத்துல அந்த பெண்ணை மனம் செய்து கொள்வதற்காக அவள் கையை பெறுவதற்காக சத்திரியர்கள் அவர்கள் இயற்கையாகவே சண்டை போடுபவர்களும் வீரம் நிறைந்தவர்களும்
அதே சமயத்துல அவர்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதனால இது ஒரு இயற்கையான சம்பவமும் கூட. And sometimes in the course of such fighting, it was serious fighting. Sometimes someone would be killed. இப்படிப்பட்ட போட்டிகள் என்று இருந்தா கூட அந்த போட்டிகள் மிகவும் தீவிரமான போட்டியாக இருப்பதால் ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில இளவரசர்கள் கொல்லவும் படுவார்கள். But that was not accidental. ஆனால் அது உண்மையில பார்த்தா அது ஒரு விபத்துன்னு சொல்ல முடியாது. It was to raise the stakes, so to speak, that it was understood that you may kill the other person. அதாவது இது ஏற்கனவே எல்லோரும் ஒப்புக்கொண்டதுதான். இங்க இருக்கக்கூடிய பெண்ணின் கையை பெற வேண்டும், அந்த இளவரசியின் மனம் புரிய வேண்டும் என்றால் இதற்கு பணயம் வைத்தே தீர வேண்டும். உயிரை கூட பணயம் வைக்க தயாராக இருக்கணும். அதனால என்னுடைய உயிர் போகும் அப்படிங்கறதையும் அவர்கள் புரிந்திருப்பார்கள். And the other person may kill you. அதே சமயத்துல நம்மளுடைய உயிர் கூட நம்மளே துறக்க நேரலாம். The passionate kshatriyas, they get excited by such high standards. ரஜகுணத்தில் இருக்கும் சத்திரியர்கள் இப்படிப்பட்ட பணயங்கள் இருக்கும் பொழுது அந்த பணயங்கள் மீது அவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுவார். Here Srila Prabhupada says the victorious prince was offered the trophy princess. யார் இங்க பிரபுபாதர் சொல்றார், வெற்றி அடையும் இளவரசர் வெற்றிக்கு பாத்திரமான இளவரசியை பரிசாக பெறுவார் என்று சொல்றாருங்க. Even now, at least in American English, people sometimes they'll say that a man has a trophy wife. That's a common expression. இது அமெரிக்க நாட்டுல குறிப்பா இந்த மாதிரி அந்த பாஷையில பரிசுக்கு பாத்திரமானவள் மனைவி, பரிசுக்கு பாத்திரமான மனைவி அப்படிங்கிற ஒரு உவமை சொல்ற வழக்கம் இருக்கு. Of course, this jars the sensibilities of those who have been socialized and educated according to Marxist ideology and feminist ideology. What was the first part? As per this ideologies, this kind of statement will jar the sensibilities of those who have been socialized and educated in Marxist and feminist ideology. I just wanted to understand. Jar means it freaks them out. It bothers them. Okay. இந்த மாதிரியான வாக்கியங்கள், இந்த மாதிரியான கருத்துக்களை யாராவது ஒருத்தர் சுய கம்யூனிஸ்ட் உலகத்திலேயோ இல்ல மேலை நாடுகளின் கருத்துப்படி வளர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மனம் அவங்க ரொம்ப சஞ்சலம் ஆயிடும். இதை கேட்டா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. They're so used to an abusive culture that they freak out at the slightest hint of anything that they feel objectifies the woman. யார் ஒரு பெண்களை இந்த மாதிரி ஒரு பொருளாக உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கேட்டாலே கொதித்து எழுங்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய கலாச்சாரத்துல பெண்களை அவ்வாறு துர்பிரயோகம் பலவிதமாக அவர்களை கொடுமை செஞ்சதை தாங்க முடியாம அவங்க இப்படி அதுக்கான விளைவுகளை காட்டுறாங்க. But in fact, that says a lot more about their personal karma than it does about the received tradition. ஆனால் இது இந்த பாரம்பரியத்தை பற்றி சொல்வதை கூட காட்டிலும் அந்த மேலை நாட்டுல அப்படி நடந்துக்கக்கூடிய நபர்களுடைய கர்மாவே தான் குறிக்கின்றது. People's human nature is like this. மனித இயற்கை இப்படிதான் இருக்கும். People have material desires, they have passion, they like to compete, etc. மனிதன் பிறந்தா அவனுக்கு ரஜகுணம் இருக்கும். அவன் அந்த ரஜகுணத்தினால அவன் போட்டி அப்படிங்கிற மனப்பான்மை நிச்சயம் இருக்கும். அந்த போட்டி மனப்பான்மையால ஒருவரோட இன்னொருத்தரோட போட்டி போடுவது இயற்கையே. And men always, the male psychology is such that a man cannot but perceive a woman as a potential object of enjoyment. This is just the psychology, it's natural. ஒரு ஆணுடைய மனம் எப்படி செயல்படும்னா, பெண் என்றால் அந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டியவள் என்பதை
நிச்சயம் அவனால யோசிக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடியவனுடைய இயற்கையே அப்படிதான். A dishonest, an essentially dishonest and culturally primitive society will try to deny this. ஆனால் இந்த உண்மையான இயற்கையை மறுக்கும் சமுதாயம் என்பது உண்மையில அது ஒரு நாணயமற்ற சமுதாயம். ஏன்னா அது அவங்க உண்மையை ஒத்துக்காம அதை மறைக்க பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் அது. And the only way that they can possibly attempt this is to invent some artificial ideology that nobody actually ever applies. அதாவது இதை எப்படி அவங்க செயல்படுத்துவாங்கன்னா, அவங்களா ஏதோ மனோ கற்பனைனால அவங்களுக்கு தோணின விதத்துல ஏதோ ஒரு கொள்கையை உண்டு பண்ணி அந்த கொள்கையை யாருமே கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கொள்கையை தான் சட்டமாக வச்சு அவர்கள் செயல்படுத்த முயற்சிப்பாங்க. ஆனா it cannot be applied because it's fundamentally impersonal. இது செயற்கையாக செயல்படுத்தக்கூடிய சாத்தியமே இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய இயற்கையான நிலைக்கு முற்றிலும் எதிர்மறையாக இருக்கிறது. Whereas all of us are fundamentally persons. We have emotions, we have desires, we have feelings, etc. அப்படிப்பட்ட செயற்கையா செய்யக்கூடியது ஒரு உண்மையிலேயே ஒரு அருவமான வாதம் அது. ஆனால் இயற்கையா பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தரும் நபர், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உருவம் உண்டு, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு. இதெல்லாம் இதுதான் இயற்கை. So instead of insidiously trying to homogenize everyone and everything artificially, it's actually better to recognize reality as it is. செயற்கையாக போலித்தனமாக இப்படி எல்லோரும் சமம், அனைவருக்கும் சமம் உரிமை உண்டு, அனைவரும் சமம் என்று போலித்தனமாக செய்வதை விட காட்டிலும் பாரம்பரியமாக என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை ஏத்துக்கிறது தான் உண்மையானது. இயற்கையான நிலையை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வதே சிறந்தது. And how does Dharma Shastra do this? தர்மசாஸ்திரம் இதை எவ்வாறு செயல்படுத்துகிறது? How does a society that is based on Dharma Shastra do this? அதாவது தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையான கொண்ட சமுதாயங்கள் எவ்வாறு இதை கட்டுப்படுத்துகிறது? It does this by recognizing variety, distinction, desires, natures, and regulating them. தர்ம சாஸ்திரங்கள் என்ன செய்யறதுன்னா, உண்மையிலேயே இப்படிப்பட்ட இயற்கைகளும் அனுபவிக்க வேண்டிய ஆசைகளும் விருப்பங்களும் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அதை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுத்துகிறது. And it does so in such a way, because it's coming from God, it does so in such a way that a person is actually elevated by voluntarily undergoing some restriction while recognizing that, yes, we do have animalistic natures. பகவானிடமிருந்து வரக்கூடிய இயற்கை இது என்பதனால் அது அந்த தர்மசாஸ்திரத்துல நிச்சயம் மனிதனாக பிறந்துட்டா இந்த மாதிரியான ஆசைகளும் மிருகத்தன்மைகளும் இருக்கலாம். ஆனால் அதை முறையாக கட்டுப்படுத்தி அந்த கட்டுப்பாடுகளுக்குள் அவள் நடக்கும் வழியில் அவனை செயல்பட்டால் அவனால் தன்னையே முன்னேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிக்கோளுக்காக தான் இது செய்யப்பட்டிருக்கு. Now what does it do to a girl's head to know that all these men are willing to die for me? இப்போ ஒரு பெண் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் கூடியிருக்கிற அனைத்து இளவரசர்களும் எனக்காக என் ஒருத்திக்காக இவங்க எல்லாம் உயிரை கூட பணையம் வைக்கிறாங்கன்னு நினைச்சா அந்த பெண்ணோட மனப்பான்மை எப்படி இருக்கும்? You can imagine it must puff them up like anything if they're ordinary girls. அவங்க ஒரு சாதாரண பெண்களாக இருந்தால் நீங்க நிச்சயமா அவங்க எவ்வளவு கர்வம் பெற்றுவாங்க, எவ்வளவு கர்வம் அவங்க தலையில ஏறிடும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கலாம் இல்லையா? Therefore, the point that Srila Prabhupada makes in the beginning is very important. These are extraordinarily qualified personalities. அதனாலதான் பிரபுபாதர் இந்த பொருளுரையின் ஆரம்பத்துல முதல் வாக்கியத்திலேயே சொல்றார், இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படக்கூடிய பெண்களானவர்கள் மிகவும் மிகவும் பிரத்யேகமான விசேஷ குணங்களை கொண்ட நபர்கள், சாதாரண நபர்கள் அல்ல என்பதை விளக்குகிறார். Let's take for example Rukmini Rani.
ருக்மிணி ராணியை உதாரணமாக ஏற்றுக்கொள்வோம். முதலில் she was the principal queen of Dwarkadish and the daughter of the king of Vidarbha. விதர்ப நாட்டின் மகள், அதுவும் இல்லாமல் துவாரகாதீஷ் அப்படிங்கிற பகவான் கிருஷ்ணருடைய பிரதான ராணி ஆவாள். The king of Vidarbha actually wanted that his qualified and beautiful daughter Rukmini should be given to Lord Krishna. விதர்ப நாட்டு அரசரோ தன்னுடைய மகள், தன்னுடைய இளவரசி பகவான் கிருஷ்ணரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை விருப்பம் கொண்டிருந்தார். Where is Vidarbha? விதர்பா எங்க இருக்கு? யாருக்காவது தெரியுமா? It's the eastern portion of Maharashtra. You can say in between Indore and say Nagpur. இண்டோருக்கும் நாக்பூருக்கும் நடுவுல மகாராஷ்டிரால இந்த விதர்ப நாடு அமைந்திருக்கு. We also understand that in addition to being the very highly qualified daughter of the king of Vidarbha, Rukmini was actually an incarnation of the supreme goddess of fortune, Lakshmi. விதர்ப நாட்டு அரசரின் மிக தகுதி வாய்ந்த இளவரசி அப்படியே ஒரு பட்சத்துல இருந்தாலும் ருக்மிணி அவர்களானவர்கள் மகாலட்சுமியின் அவதாரம் ஆவார். This is described in all the Shastras very clearly. எல்லா சாஸ்திரங்களிலும் இது மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. Mahabharata Adi Parva chapter 67 Shloka 156 for example says that Sri Devi by her plenary portion took birth on the earth as Rukmini in the family of Bhishmaka. மகாபாரதத்தின் ஆதி பருவத்தின் 67வது அத்தியாயத்தின் 152வது ஸ்லோகத்தின்படி ருக்மிணி ஆனவள் ஸ்ரீதேவியின் அவதாரம் என்றே வர்ணிக்கப்பட்டுள்ளது. You said 152 ஸ்லோகா? I think it's 156. 156வது ஸ்லோகம். Yeah, numbers don't really matter because every edition has different numbers, in case you haven't noticed. தெரியலனா ஒவ்வொரு மகாபாரத பிரதியும் ஒவ்வொரு. Anyone from Chennai, you may know about this, that the Sri Madhava temple is there in, what is it, Mylapore, I think it is. Madhava? Keshava? மயிலாப்பூர், சென்னையில இருக்கிற மயிலாப்பூர்ல மாதவா கோயிலும் கேசவர் கோயிலும் இருக்கின்றது நீங்க கட்டாயம் உணர்ந்திருப்பீர்கள், தெரிஞ்சிருக்கும். Also took birth from the ocean of milk at the time of churning. We know that from Bhagavatam. நம்ம பாகவத்துல இருந்து பார்க்கிறோம், பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடையிலிருந்து மகாலட்சுமி வெளியே வந்தார். When Vishnu appeared as Aditya, Lakshmi took birth from a lotus. That's why she's called Padma or Padmaja. ஆதித்யராக பகவான் கிருஷ்ணர் அவதாரம் செய்யும் பொழுது தாமரையிலிருந்து வந்ததனால், தாமரை என்றால் பத்மா என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும், அதனால பத்மாவதி பத்மஜா என்று பெயர் கொண்ட லக்ஷ்மி அவதரித்தார். In several incarnations, she appears as the earth goddess. That's for Parashuram as well as Varahadev and even Sita Devi. பரசுராமராகவும் வராக தேவராகவும் ராமச்சந்திரராகவும் தோன்றும் பொழுது பூமா தேவியானவள் பலமுறை சீதா ராணியாக, சீதையாக இது போன்ற அவதாரங்களை எடுத்தார். This information we get from the 9th chapter, first book of Vishnu Purana. விஷ்ணு புராணத்தின் 7வது அத்தியாயம், அதாவது முதல் புஸ்தகத்தின் 7வது அத்தியாயத்துல இந்த தகவல் நமக்கு தெரிய வருது. Bhishmaka had 5 sons but only one daughter, that was Rukmini. ஆகையால் பீஷ்மகருக்கு 5 மகன்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண்ணான ருக்மிணி மட்டும் ஒரு பெண்ணாக இருந்தார். And we know the story, and we've also told which chapter that story is in the Bhagavatam. பாகவதத்துல எந்த அத்தியாயத்துல இது விளக்கப்பட்டிருக்கின்றது, ஏற்கனவே இந்த அத்தியாயத்தின் பெயர் நம்ம எண்ணிக்கையை சொன்னோம். இந்த கதையும் நமக்கு தெரிந்த ஒரு கதையே. Rukmini Rani, in spite of being from such a high family and in spite of having such high qualifications, she was so bold that she sent a letter to Krishna herself, please come and kidnap me. இவ்வளவு உயர்ந்த குடியில பிறந்திருந்தாலும், இவ்வளவு உயர்ந்த தகுதிகளை பெற்றிருந்தாலும்
அவங்களே ஒரு கடிதம் எழுதி என்னை தயவு செய்து வந்து கடத்தி செல்லுங்கள் என்று ஒரு கடிதாசை அனுப்பியிருந்தார். கலாச்சாரத்துல வாழ்ந்தவர்களுடைய மனம் இதை கேட்ட உடனே குழம்பி விட்டுரும். Modern minds do not very much appreciate shyness. செய்தாலும் அது ஒரு பெரிய தியாகம் என்பதை அவர்களால் நவீன உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படிதான் புரிஞ்சுப்பாங்க? Anyway, the Dharmaraja wanted his daughter to marry Krishna, but her elder brother wanted her to be given away to King Shishupal. So பிரபுபாதர் சொல்லும் பொழுது இங்க மேலும் தொடர்கிறார், விதர்ப நாட்டு மன்னர் ருக்மிணியை கிருஷ்ணருக்கே கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அவருடைய மூத்த மகனான ருக்மி சிசுபாலனுக்கு தான் மனம் புரிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். Shishupal was the son of Damagosh. தமகோஷனின் மகனே சிசுபாலன். And he became the king of Chedi. அவன் சேடி நாட்டின் அரசனானான். That Chedi kingdom is it's around modern day Bundelkhand, Madhya Pradesh. மத்திய பிரதேசத்துல புண்டல்கண்ட் அப்படிங்கிற இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் அந்த சேடி பிரதேசம். It's southwest of Kashi, Benares, and north of Vidarbha, Chedi. விதர்பா நாட்டுக்கு வடக்கிலேயும் காசிக்கு தென்மேற்கிலையும் அமைந்திருக்கு இந்த சேடி நாடு. Of course, in his previous birth, we know that he was Shishupal and Kamsa were previously Jaya Vijaya in Vaikuntha. சிசுபாலன் மற்றும் is it Kamsa Prabhu? Yes. சிசுபாலனும் கம்சனும் அவர்களுடைய முந்தைய பிறவியில் அவர்கள் வந்து ஜெய விஜயா அப்படின்னு வைகுண்ட காவலாளிகளாக இருந்தனர். There are interesting stories about him. He was born with 3 eyes. சிசுபாலனை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அவருக்கு 3 கண்ணு and 4 hands. 4 கைகளோடும் 3 கண்ணோடும் இருந்தார். His parents were understandably terrified. நிச்சயமா அவருடைய பெற்றோர்கள் கதி கலங்கி போயிட்டாங்க இதை பார்த்த உடனே. So they abandoned him. So அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. But immediately some ghost appeared and said that this child would grow up to be very powerful. ஆனால் உடனடியா ஒரு பேய் அங்க தோன்றி என்ன சொல்லிதுன்னா, இந்த குழந்தை பெருசாகி பயங்கர சக்தி வாய்ந்தவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிது. And this person would also be able to kill anyone except for one person. இந்த மேலும் ஒரு எதிர்காலத்தை பத்தி சொல்லும் பொழுது இன்னொன்னு என்ன சொல்லிதுன்னா, இந்த பையன் வந்து யார வேணாலும் கொண்டுவான், ஆனா ஒருத்தரை தவிர. The idea was that as soon as he sees that person who would kill him, the third eye would disappear. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யாரு வந்து அவனை யார் கொல்ல போறாங்களோ அந்த கொல்ல போற நபரை அவன் பார்த்தானா இவனுடைய 3வது கண்ணு போயிடும். And if he sat in the lap of that person, then his extra hands would also disappear. அவன் அவர்களுடைய அந்த நபருடைய மடியில உட்கார்ந்தா இந்த கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 கையும் மறைஞ்சிரும். This became well known. It was widespread news. Hard to hide an extra set of hands and an eye. 2 கைகள் கூடுதலான கைகளும் அதே சமயத்துல இப்படி ஒரு குழந்தை 3 கண்ணோட பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயமானது உலகம் பூரா பரவிடுச்சு. But his parents were always very careful to allow people to hold the child in their lap just to test and see who is it. இந்த மாதிரி ஒரு பவிஷ்யவாணி சொல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சோதிக்க பாக்குறதுக்கு யார் வேணாலும் இந்த குழந்தையை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் குழந்தைய மடியில வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஊக்குவிச்சாங்க. But one day Krishna and Balaram came to see the child. ஒரு நாளைக்கு இந்த குழந்தையை பார்க்கிறதுக்கு கிருஷ்ணரும் பலராமரும் வந்தாங்க. So his mother placed him in Krishna's lap. கிருஷ்ணருடைய மடியில அந்த குழந்தையை வச்சாங்க அந்த தாய். And you know what happened? உங்களுக்கு தெரியும் உடனே என்ன நடந்ததுன்னு. So his mother fell at the feet of Krishna and said, "Please, please, please do not kill my child."
அப்ப அந்த தாய் என்ன பண்ணாங்க, இதை தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் தான் வந்து அவரை கொல்ல போறான்னு தெரிஞ்ச உடனே அவர் காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னுடைய குழந்தையை கொண்டாதீங்க அப்படிங்கிறார். No matter what he does, please do not harm him. அவன் என்ன தப்பு செஞ்சாலும், அவன் என்ன செஞ்சாலும் அவனை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அவனுக்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள். And Krishna agreed to that on one condition. கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிட்டார், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை வச்சார். He said, I can tolerate 99 insults from this person, but as soon as he says 100 insults, I'll have to kill him. 99 முறை இவன் என்னை எப்படி வேணாலும் இழிவுபடுத்தினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா ஒரு தடவை அவன் 100 அபராதங்களை அடைஞ்சுட்டான்னா என்னால அதுக்கு மேல தாங்கிக்க முடியாது. This information we hear from Sabha Parva chapter 43 Mahabharata. மகாபாரதத்தின் சபா பருவத்துல 43வது அத்தியாயத்துல இந்த தகவல் நமக்கு தெரிய வருது. So Shishupal, we know he was always envious of Krishna. He was the commander-in-chief of the army of Jarasandha, his good friend. சிசுபாலன் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணன் மேல பொறாமை குணம் படைத்தவன். அதுவும் இல்லாம ஜராசந்தன் அப்படிங்கிற அசுர அந்த அரசனுடைய சேனாதிபதியாகவும் சிசுபாலன் இருந்தான். And as soon as Jarasandha was killed, of course, Shishupala went on rampage and he was over the top offensive. ஜராசந்தன் கொல்லப்பட்டான்ற செய்தியை கேட்ட உடனே சிசுபாலன் வந்து மிகவும் கோபம் அடைந்து வந்து அவனுடைய அபராதங்கள் இழைப்பதில் மிக அதிகமாக செய்ய ஆரம்பிச்சான். So we don't want to get too far afield here, but this is interesting information about Chaitya. Here the word is used. Chaitya means the king of Chaiti. So நம்ம அதிகம் இதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சைத்ய அப்படின்னு சொல்லப்பட்டதுனால சைத்ய நாட்டு அரசன் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்க வரோம். Chaitra Pramukhan means all those such as Chaiti and those who allied with him. Krishna dispensed all of those persons, even though they were so very terribly powerful. இந்த சைத்ய பிரமுகான், அதாவது சைத்ய நாட்டு அரசனுடைய தலைமையில் அனைத்து சக்தி வாய்ந்த நபர்களையும் கிருஷ்ணர் இங்க கொன்று குவித்தார் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தோற்கடித்தார் என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. So back to the Swayamvara. ஸ்வயம்வரத்திற்கு பற்றி நம்ம திரும்பி சொல்லுவோம். It was always an open competition, and as usual, Krishna was always successful. Any such event that he attended, he always won. ஸ்வயம்வரம் என்றால் எல்லாருக்கும் பொதுவாக அனைவருக்கும் அதுல பங்கு கொள்ள உரிமை உண்டு. அப்படி எங்கெங்கெல்லாம் சுயம்பரம் நடந்ததோ கிருஷ்ணரே எல்லா சுயம்பரத்திலும் நிச்சயமாக அவரே வென்றார். அனைத்து பெண்களையும் அவர்தான் மணந்தார். So Krishna, in this way, he won his trophy princess Rukmini Rani after harassing all these demoniac kings headed by Shishupal. இந்த மாதிரி இந்த சுயம்பரத்துல வந்து ருக்மிணியை வந்து அவர் வென்றார். அந்த ருக்மிணியை எப்படி வென்றார்? அனைத்து போட்டியாளர்களையும் அவர்கள் வீழ்த்தியே வென்றார். He brought her back to Dwarka. He built her a very special palace with a beautiful golden dome that everyone was famous, actually. Rukmini's palace was special. ருக்மிணி திருமணம் செய்து கொண்டு துவாரகைக்கு அழைத்து வந்து அங்கு மிகப்பெரிய மாளிகை, அதுவும் பிரத்யேகமான விசேஷ மாளிகையில அவருக்கு கட்டி கொடுத்தார். எல்லோருக்கும் தெரியும் ருக்மிணியுடைய மாளிகை தான் வந்து ரொம்ப விசேஷமானது துவாரகையில என்று. He also gave her 10 sons, including Pradyumna, who was Cupid personified. காமதேவனையே பிரதிபலிக்கும் நபரான பிரத்யும்னரை ருக்மிணிக்கு ஒரு மகனாக கொடுத்தார். Now, speaking of Cupid, this brings us to Pragjyotishapura and the demon who lived there. Pragjyotishpura. பிராக்ஜோதிஷ்புரா அப்படிங்கிற இடமும் அந்த இடத்துல இருந்த ஒரு அசுரனுடைய கதையும் நம்ம வந்து காமதேவன் சொன்ன உடனே ஞாபகம் வருது. Pragjyotishpura is modern day Guwahati, Assam. இன்றைய தினம் கவுஹாட்டி, அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாட்டி நகரத்தை தான் பிராக்தேசபுரம் என்று அழைக்கப்படுகிறது. It seems that this Narakasura, Bhaumasura, was a worshipper of Devi. நரகாசுரன் என்று அழைக்கப்படும் பௌமாசுரன் ஒரு தேவி உபாசகன் என்று தெரிய வருகிறது. If memory serves,
He only is the one who established that Kamakya temple there in Guwahati. எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் என்ன காமாக்கியா கவுஹாட்டி நகரத்தில் இருக்கக்கூடிய காமாக்கியா கோயிலை நிர்வாகம் செய்து அதை கட்டியதே பௌமாசுரன் தான். In fact, he wanted to marry that deity. He was so lusty. எவ்வளவு காமத்துல வயத்துல இருந்தான்னா அங்க ஒரு கோயிலை கட்டி அந்த கோயில இருக்கக்கூடிய அந்த பெண் விக்கிரகத்தை கல்யாணம் பண்ணி, அதாவது அதை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். She diplomatically agreed, Kamakya. காமாக்கியா ரொம்ப தந்திரமாக ஏற்றுக்கொண்டாள். On the condition that he build 100 steps going up to her temple at the top of the hill in one night. ஒரே ராத்திரியில 100 படிகளை கொண்டு அந்த மலை மேல ஒரு அந்த இருக்கக்கூடிய தன்னுடைய கோயிலுக்கு படிக்கட்டுகளை கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வைத்திருந்தாள். He made his best effort. அவன் தன்னால முயன்ற வரைக்கும் நிச்சயம் முயற்சித்தான். And it looked like he was actually going to succeed. சொல்ல போனா அவன் வெற்றி அடைஞ்சிருவான் போல இருந்தது. Just like Donald Trump and Vladimir Putin and Xi Jinping and Jeff Bezos and other big rascal demons in the modern world, they look like they're very powerful and can do anything. நவீன உலகத்துல இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், புட்டின், இல்ல இந்த சைனா அதிபர், இல்ல ஜெஃப் பெசோஸ், இந்த மாதிரியான பலவர்கள் அசுரத்தனமாக இருந்த நபர்கள் இன்னைக்கு உதாரணம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அவங்க நினைக்கிறாங்க தாங்களே சக்தி வாய்ந்தவர்கள் என்று. We don't want to mention any names, but we can add Tim Cook and Sundar Pichai to the list as well. சொல்ல போனா இன்னைக்கு கூகுள்ல இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை, இல்ல டிம் குக், இந்த மாதிரியான பல தொழிலதிபர்கள் கூட இந்த பட்டியல சேர்க்கலாம். எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. But by her divine tricks, the goddess bewildered him and he failed. ஆனால் அவனுக்கு இந்த இந்த திவ்ய சக்தி, இந்த காமியக்கா தேவியின் திவ்ய சக்தினால அவன் அவனுடைய முயற்சியில தோல்வி அடைந்தான். Just like Hitler failed. எப்படி ஹிட்லர், just like Napoleon failed. Yes, Prabhu. Just like Napoleon Bonaparte failed. அதே மாதிரி இந்த மாதிரியான அராஜகம் புரியக்கூடிய நெப்போலியன் சொல்லக்கூடிய மற்ற ஒருவர், இவர்கள் எல்லாம் எப்படி தோல்வி அடைந்தார்களோ அதே போல நரகாசுரனும் தோல்வி அடைந்தான். Alexander the Great. இன்னும் சொல்ல போனா அலெக்சாண்டர், நான் வெறும் வீரர் அலெக்சாண்டர் சொன்னாலும் அவரும் எப்படி தோல்வி அடைந்தாரோ அதே போல. All of them, everyone. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் தோல்வி அடைந்தாங்க. Moghasha, Mogha Karmano, Mogha Jnana Vichetasa, Rakshasi Masurim Chaiva, ityadi. This nobody can actually succeed in conquering material nature in this world. பௌதீக இயற்கையை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயம் தோல்விதான் அடைவாங்க. அதுதான் பகவத்கீதையில மோகாஷா மோக கர்மனா ஸ்லோகம் எடுத்து விளக்குகிறது. So Naragasura failed to gain the hand of Kamakya Devi naturally. இயற்கையாக அதனால என்னாச்சு, நரகாசுரன் காமியாக்கா தேவியின் திருமணம் செய்துக்கணும்னு நினைச்ச திட்டம் தோல்வி அடைந்தது. But he did kidnap so many others, 16,000 of them. ஆனா அவன் என்ன செஞ்சான், 16,000 இளவரசிகளை கடத்தி சென்று விட்டான். Prabhupada says he kept all these girls just to enjoy them, just through carnal desire. அவனுடைய சுய இன்பத்துக்காக, புலன் இன்பத்துக்காகவே இந்த பெண்களை அவன் வைத்திருந்தான். 10,000 பெண்கள். அயோக்கியன். So he was also he was actually the son of Krishna, some sources will say. ஒரு சில தகவல் படி பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணனுடைய மகன் என்று கருதப்படுகிறான் என்று சொல்றாங்க. So how does Krishna's son become such a big demon? கிருஷ்ணனுடைய மகன் எப்படி இவ்வளவு பெரிய அசுரனாக மாறினான்? It's not real clear because other sources say that he was the son of Hiranyaksha. இது தெளிவா இல்ல. வேற சில மூலங்கள்ல இருந்து பார்த்தோம்னா இரண்யாக்ஷனுடைய மகன் இவன் என்றும் சொல்லப்படுறது. But Bhumi Devi was accepted as his mother and therefore in a sense you can say he was Krishna's son.
ஆனா எந்த விதத்துல பார்த்தாலும் பூமி தேவியின் மகன் என்று அழைக்கப்படுவதனால் பூமி தேவி வந்து கிருஷ்ணருடைய மனைவி என்பதனால் அந்த ரீதியில கிருஷ்ணருடைய மகன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். So this was the rascal Narakasura. இதுதான் அயோக்கியனான நரகாசுரனுடைய சரித்திரம். So this demon was harassing the universe and kidnapping so many princesses in this way. இந்த விதத்துல வந்து அசுரன் வந்து உலகத்துல இருக்கும் அனைவரையும் போட்டு தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி பெண்களை எல்லாம் கடத்தி இளவரசிகளை எல்லாம் கடத்தி கொண்டிருந்தான். And so Krishna, he decided to go and kill him. He took Satyabhama with him. கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணார். அதன்படி அவர் சத்யபாமாவோட கூட அழைச்சுட்டே போனார் அந்த போருக்கு. In fact, by the description in the Srimad Bhagavatam, it would seem that Krishna took Satyabhama right into the battle, right alongside, sitting on Garuda. ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பார்த்தோம்னா சத்யபாமாவை போர்க்களத்துக்குள்ளேயே கருடன் மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கையோட தன்னோடயே கூட்டிக்கிட்டு போனாங்க. That's consonant with Satyabhama's more feisty nature. இதன்படி என்ன பார்த்தோம்னா சத்யபாமாவுடைய சண்டை போடும் இயற்கைக்கு அது பொருத்தமாவும் இருக்கு. Vishwanath Chakravarti Thakur comments in regards to the Parijatahara that after she saw that Rukmini had a flower from Svargaloka, Parijata flower, she fell into such a torrent of fury that she could not be satisfied until Krishna gave her the entire tree. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எப்படி இதை விளக்குறாருன்னா சத்யபாமா வந்து ஒரு முறை ருக்மிணி கிட்ட இந்த பாரிஜாத பூ, அதாவது சொர்க்கலோகத்திலிருந்து வரக்கூடிய பாரிஜாத பூ கிடைச்சிருச்சு அப்படின்னு தாங்கிக்கவே முடியல. கிருஷ்ணர் என்னதான் சமாதானம் சொன்னாலும் தாங்கிக்க முடியல. எப்போ அவங்க சமாதானம் ஆனாங்கன்னா கிருஷ்ணர் அவங்களை கூட்டிட்டு போய் பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சமாதானம் ஆனார்கள். That's another story we don't have time for, but in this case Indra was complaining about Narakasura that he had stolen Varuna's chhatra and Aditi's kundala. இது ஒரு மிகப்பெரிய கதை, இதுக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா இந்திரன் வந்து என்ன அந்த சமயத்துல இந்திரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன புகார் கொடுத்தாருன்னா அதித்தியுடைய குடையையும் குண்டல பிரபு Aditi and Varuna's chamara, வருணருடைய கொடையையும் வருணருடைய கொடையையும் அதித்தியுடைய குண்டலத்தையும் இந்த நரகாசுரன் திருடி கொண்டு சென்று விட்டான் என்று புகார் கொடுத்திருந்தார். So this was, they went and they had to, first of all, they encountered Narakasura's security detail. So இதன் மூலம் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சத்யபாமாவை கூட்டிக்கிட்டு போய் நரகாசுரனுடைய பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்தார். His name was Mura. அவனுடைய பேர் முரா. Therefore Krishna is called Murari because he fought Mura. இவனுக்கு இன்னொரு பேர் இருந்தது மூரான்னு. அந்த மூரான்ற வென்றதுனால முராரி அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேர். Really it's hard to describe the power of these personalities. Mura alone had such strength and such power that just by screaming the sound would reverberate like lions throughout the entire universe. இந்த அசுரர்களுடைய சக்தி எப்படின்றத சொல்றது விளக்குறது ரொம்ப கஷ்டம். மூரா அப்படிங்கிற அசுரன் ஒரு முறை உருமினானா, அவன் கத்தினானா, சிங்கம் கத்துறத விட எப்படி இருக்குமோ இந்த பிரபஞ்சம் பூரா சிங்கம் கத்துற குரல் மாதிரி கொடூரமான பயங்கரமான குரலாக இருக்கும். So somehow or other Krishna also dispatched this demon despite such tremendous strength. ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணர் வந்து இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அசுரனை அவர் கொன்னுறார். having network issue. I think when Prabhu's time goes beyond an hour, we lost you, Prabhu. It looks like whenever can you hear me now? We can. I think sometimes the phone networks does this.
especially when we go beyond 1 hour. Okay. So anyway, he got rid of Mura, and this is the significance of the word here is used, Shushminaha, very powerful. I mean, very, very powerful, beyond our comprehension. நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு இவங்களுக்கு சக்தி இருக்குன்றதான் இந்த ஒரு வார்த்தை சுஷ்மினஹ என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். So he killed Mura like this, and then he proceeded to kill also Shishupal. அதே மாதிரி அவர் மூர அசுரனை கொன்ற பின் சிசுபாலனையும் கொல்ல முன் சென்றார். First he killed the security team, then he started killing all the soldiers of Narakasura. நரகாசுரனை முதல்ல நரகாசுரனை அவர் அவருடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய படையை கொன்றார். அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற மற்ற படைகளை எல்லாத்தையும் கொன்றார். And when I say all the soldiers, I mean literally every last one of them he killed. அதாவது எல்லா படை வீரர்கள்னு நான் சொன்னேன்னா ஒருத்தர விடாம அனைத்து நபர்களையும் அவர் கொன்றார். He killed their horses even, he killed their elephants. அவருடைய குதிரைகளும் படையும் சரி, யானை படைகளும் சரி, அனைத்தையும் கொன்றார். Not only was Krishna fighting, but even Garuda was also fighting. கிருஷ்ணர் மட்டும் சண்டை போடல, கருடரும் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தார். With Satyabhama Dwarkadish on his back. கருடர் சத்யபாமாவையும் சரி துவாரகதீஷனும் தன்னுடைய முதுகுல ஏந்தி கொண்டிருந்தாலும் அதை வச்சுட்டு அவர் சண்டை போட்டார். Garuda would dig his claws into someone's upper torso and toss him aside. அவர் யாரோ ஒருத்தருடைய உடல் மேல தன்னுடைய கால் மூலமா எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவார். Or he would pierce someone else's head with his beak. அவர் இல்லாட்டி வேற யாரோடைய தலையை தன்னுடைய மூக்கு மூலமாக கொத்தி எடுப்பார். Hard to imagine that Satyabhama was in the middle of this, but she was there. சத்யபாமா இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இருந்தாங்க அப்படின்னா இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்த மாதிரி சண்டைக்கு நடுவுல. So then finally Narakasura found himself absolutely alone. கடைசியில நரகாசுரன் முற்றிலும் தனிமையாக்கப்பட்டான் என்பதை உணர்ந்தான். And he tried so many tricks, nothing worked. Finally, when he figured out there's nothing to do here, he just made one last attempt to throw his trident at the Lord. எல்லா விதமான மாயாஜாலமும் தோல்வி அடைஞ்சதுன்னு பார்த்தோன்னே கடைசியில அவனுடைய திருசூலத்தை எடுத்து ஒரே கடைசி இதாக அந்த திருசூலத்தை பகவான் மீது எரிந்தான். Sridhar Swami describes in his prayers to Narasimhadev that just as a cat toys with a little mouse before killing it, that's how the Lord kills demons like this. ஸ்ரீதர சுவாமி பகவான் நரசிங்கருக்கு தன்னுடைய பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு பூனை எலியை கொல்றதுக்கு முன்னாடி அதோட சரியா ஃபுல்லா அதை போட்டு புரட்டி எடுத்து விளையாடுமோ, அது போல பகவான் அசுரர்களை கொல்வதற்கு முன் அவர்களை போட்டு புரட்டி எடுத்து அவரோடு இந்த மாதிரி லீலை புரிவார். Trailini Hanta, Madhvacharya says. This is like a child's play for him. It's nothing. மத்வாச்சாரியாரும் விளக்கும் பொழுது இது ஒரு குழந்தைத்தனமான குழந்தை விளையாடுற போல விளையாட்டு அவருக்கு அப்படிங்கிறார். So he kills his security team, he kills every soldier, he kills steals all their weapons, destroys their elephants, etc., etc. இந்த இடத்துல அவருக்கு நரகாசுரனுடைய படை வீரர்கள், அவருடைய குதிரைப்படை, யானைப்படை மற்றும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் துவம்சம் பண்ணிடுறார். And just to create further drama for the rest of us to talk about, the Lord would not even let this demon throw that trident. As soon as he raised the trident, Krishna sent his Sudarshan Chakra, which immediately sliced off his head. நம்ம இன்னும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், இதோடைய அந்த அளவுக்கு இது சுவாரஸ்யமா இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன செஞ்சாருன்னா, நரகாசுரன் அந்த திரிசூலத்தை எரிய கூட விடல. அந்த எரியணும்னு சொல்லி தூக்கும் பொழுது தன்னுடைய சக்கரத்தை அதே க்ஷணத்துல அடிச்சு அவருடைய தலையை வெட்டிடுறாரு. Moghasha, Mogha Karmano, Mogha Jnana Vichetasa ityadi. This is what we should think about whenever we're trying to carry out our ambitious plans to enjoy Krishna's things independently. கிருஷ்ணரை விட்டு தனித்து நம்ம தனிமையில அவரை விட்டு பிரிஞ்சு அவருடைய சொத்துக்களை அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் அப்படி நினைக்கிறதோ அப்போ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். மோக ஆஷா மோக கர்மனா, நம்ம இப்படிதான் தோற்கடிக்கப்படுவோம் அப்படிங்கறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். Now,
There was a king who was the father of 16,000 daughters, and he ruled over a particular country, but one day he found all of his daughters had gone to hear from some sage. 16,000 பெண்களை பெற்ற ஒரு ராஜா தன்னுடைய அந்த பெண்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சாதுவோட போய் அவர் என்ன கூறுறாருன்னு கேட்கறதுக்கு போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரலங்கிறத உணர்ந்தார். Somehow or other the father got angry at this and he cursed them. அவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த 16,000 பெண்கள் மேல கோபம் வந்து அவர் வந்து சாபம் கொடுத்துட்டார். And the daughters piteously prayed that, can you retract your curse? இந்த 16,000 பெண்களும் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து எப்படியாவது கருணை கொண்டு ஏதாவது ஒரு விமோசனம் வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. He said no, but in your next birth you will all become wives of this sage, who is actually Vishnu in disguise. நீங்க வந்து அடுத்த பிறவியில இந்த முனிவருடைய மனைவிகளாக நீங்க மாறுவீங்க. ஏன்னா இந்த முனிவர் வந்து மாற்று வேடம் விஷ்ணு தான், ஆனா மாற்று வேடத்துல இருக்கார் அப்படின்னு அவர் சொல்றார். That was a curse. That was a curse. No, he reduced the curse. He said the curse is going to stand because you can never retract a curse. But he said the silver lining will be that you can become wives of Lord Vishnu. அவர் சொல்றாரு, நான் இட்ட சாபத்தை வந்து திருப்பி பெற முடியாது, ஆனால் நீங்க வந்து அதுக்கு ஒரு விமோசனம் என்னன்னா அடுத்த பிறவியில நீங்க எல்லாம் வந்து பகவான் விஷ்ணுவுடைய மனைவியாக வருவீங்க. அந்த அளவுக்கு தான் என்னால அதை வந்து நான் குறைக்க முடியுங்கிறார். So because he could curse these girls, he himself had to take birth as Narakasura. அதே சமயத்துல இந்த பெண்களை வந்து அவர் வந்து சபிச்சிட்டதுனால அவரே வந்து நரகாசுரனாக அசுர ரூபத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டானது. And these 16,000 girls are all the wives that had been kidnapped by, all the princesses rather, that had been kidnapped by Bhaumasura, that Krishna liberated. இந்த 16,000 பெண்கள் தான் இந்த நரகாசுரன் பௌமாசுரனால கடத்தி செல்லப்பட்ட பெண்கள். இறுதியில கிருஷ்ணர் வந்து அவங்களை மணக்கிறாங்க இவரை கொன்னு. Now the thing is that it's described in the Srimad Bhagavatam as soon as these girls saw Krishna, because after Krishna killed Narakasura, he went into Narakasura's palace. நரகாசுரனை கொன்றவுடன் கிருஷ்ணர் அந்த அவருடைய மாளிகைக்குள் நுழைந்தார். அவரை பார்த்த உடனே இந்த 16,000 பெண்களும், and as soon as these girls saw Krishna, every single one of them in her own heart immediately thought, I can only marry this person. அந்த ஒவ்வொருத்தரும் அதுல இவரை பார்த்த உடனே நான் வந்து இவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. Each and every one of them independently prayed fervently that this desire be fulfilled. மிக தீவிரமாக அங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு தீவிரமா வேண்டினார்கள். And because he's Antaryami, Paramatma Krishna was hearing all of them all at once. அவர் அந்தர்யாமி பரமாத்மா என்ற விதத்துல ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் இருக்கிறதுனால கிருஷ்ணர் இந்த அனைத்து பிரார்த்தனைகளையும் ஒரே சமயத்துல அவர் கேட்டார். He released them all and he took them all with him. He accepted them all out of his causeless mercy. அவருடைய காரணமற்ற கருணையினால இவங்களை வந்து விடுதலை செய்து அவர்களை அனைவரையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடன் அழைத்து சென்றார். This is how Jiva Goswami explains in Srimad Bhagavatam, Canto 10, Chapter 59. இந்த விதத்துக்கும் ஜீவ கோஸ்வாமி 59வது அத்தியாயத்திற்கான 10வது காண்டத்தின் 59வது அத்தியாயத்திற்கு விளக்கம் அளிக்கிறார். The Lord's mercy is in this way described. இந்த விதத்துதான் பகவானுடைய கருணை விளக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கும் என்பது Jiva Goswami is very careful to point out for us that these women living there in the prison of Bhaumasura, they were all devoid of material desires. ஜீவ கோஸ்வாமி இன்னொரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த அசுரனுடைய
சிறையடைக்கப்பட்ட இந்த பெண்கள் இளவரசிகள் அனைவரும் ஒரு துளி பௌதீக ஆசைகளும் அவர்களிடம் இருக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். They were all focused on Krishna alone. அவங்க வந்து எல்லாருமே கிருஷ்ணரை மேல மட்டுமே முழு கவனத்தையும் பிரத்யேகமாக கவனத்தையும் வைத்திருந்தனர். They were wearing soiled garments, not dressing nicely. அவர்கள் வந்து அதனால ஒரு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு இருக்கவில்லை, கசங்கின துணியை தான் உடுத்திக்கிட்டு இருந்தாங்க. They controlled their senses. They practiced vows and fasting. They knew the truth and they desired to see Krishna. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச கிருஷ்ணரை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விரதங்களும் கடுமையான தவங்களையும் இருந்து அவர்கள் தவம் கடந்தனர். And in Srimad Bhagavatam it's described prabhu8.30am mahyam datta tad anumodatam iti sarva prathak krishne bhavena hridayam dadahu. That means that they all thought, may providence grant us this Krishna to become our husband. அவர்கள் வேண்டிய பிரார்த்தனை என்னவென்றால், இந்த எல்லாம் வல்ல இந்த இயற்கையானது, தெய்வீக இயற்கையானது எனக்கு கிருஷ்ணரையே என்னுடைய கணவனாக இருக்கும்படி வரத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். Then Krishna, just to show his tremendous prowess and competence and heroism and qualification, we can just take note of how he accepted these girls. கிருஷ்ணர் இந்த அத்தனை 16,000 பெண்களையும் ஏற்றுக்கொண்டார் என்ற விதத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சக்தியையும் அவருடைய புகழும் அவருடைய லீலையும் அவருடைய கருணையும் அவருடைய தகுதிகளும் எல்லாமே நமக்கு மிக தெளிவாக தெரிய வருது. 16,000 of them, he had them bathed and dressed in clean, spotless garments, and then gave them jewelry and everything they needed, and sent them, each of them, all 16,100 of them, sent them to Dwarka on their own palanquin. அவன் அனைத்து பெண்களையும் 16,100 பெண்கள் அனைவரையும் மிக அருமையான விலை உயர்ந்த ஆபரணங்களும் விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிய செய்து அவர்களை மிக அருமையாக மங்களகரமாக அபிஷேகம் செய்து ஒவ்வொருத்தரையும் அவர்களுக்கென்றே தனியாக ஒவ்வொரு பல்லக்கில் துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். And he sent them along with chariots, horses, and all sorts of valuable things. வெறும் அவர்களை மட்டும் அனுப்பல, கூடவே படைகள், ரதங்கள், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொருத்தருக்கும் பின்தொடரும்படி அவர் அனுப்பி வைத்தார். They had so many jewels. They had sharikas with them, parrots. They had in cages. They had so many things. அவர்களிடம் பலவிதமான ஆபரணங்களும் அணிகலன்களும் பலவிதமான பறவைகள், குறிப்பா கிளிகள், கூண்டில் பல கிளிகள் கூடவே இருந்தது. எல்லாத்தையும் அவர் வந்து வழங்கினார். This is husband. இதுதான் உண்மையான விதத்துல பார்த்தா கணவன். Everyone else is just an imitation. இங்க இருக்கக்கூடிய கணவன்கிற பேர்ல இருக்கவங்க அனைத்தரும் வந்து வெறும் போலி நபர்கள். All these captive princesses were then accepted by the Lord as his wives, although in the estimation of society they were all fallen girls. இது எப்படி சமூக ரீதியாக சமுதாயத்தின்படி இந்த 16,100 பெண்கள் எல்லாமே வீழ்ச்சி அடைந்த பெண்கள், யாரும் சீந்தக்கூடிய கூட இல்லாத பெண்கள்ங்கிற பட்சத்துல இவர் எப்படி கிருஷ்ணர் வந்து இவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டார்? The word is used in text number 30, ashaucham. அசௌச்சம் வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு 30வது ஸ்லோகத்துல. Nirasta shaucham. Their purity had been destroyed by this Narakasura. நரகாசுரனால அவர்களுடைய தூய்மையை வந்து சௌச்சம் அப்படின்னா தூய்மை, அந்த தூய்மை அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. Still, despite that, Krishna didn't notice that. He only heard their fervent prayers and their sincerity. Srila Prabhupada in his purport makes it very clear they were two things that we all hear from Srila Prabhupada. They were very serious and they were very sincere. ரெண்டு விஷயம் ஸ்ரீல பிரபுபாதர் சுட்டி காட்டுறார். இந்த பெண்கள் அனைவரும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க, அதே சமயத்துல ரொம்ப நேர்மையாகவும் இருந்தார்கள். அதனால அவர் வந்து கிருஷ்ணர் வந்து இவங்க கிட்ட இவ்வளவு குறை இருந்தா கூட அந்த குறையெல்லாம் பார்க்கல, அவர்களுடைய பிரார்த்தனையை மட்டுமே ஏற்று அவர் நிறைவேற்றினார் அவர்கள் விருப்பத்தை. Now we've gone over time. I will have to end, but just one last thing we'll mention here. Srila Prabhupada finishes his purport saying that Krishna accepted the
humble prayers of these girls and married them all and made them into his queens. இங்க கடைசியில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்கள் அனைவரையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார், ஏற்று அவர்களை தன்னுடைய ராணிகளாக அவர் மாற்றினார். And he gave each of them 10 children. ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகளை பாக்கியத்தை கொடுத்தார். Remember Rukmini, she had 10 children. நீங்க ஞாபகம் இருக்கணும், ருக்மிணிக்கு 10 குழந்தைகள்னு சொன்னோம். So if you're going to give Rukmini 10 children, you'd better give all of them 10 children. 10 குழந்தைகள் ருக்மிணிக்கு கொடுத்தார் என்றால் 16,100 இருக்கக்கூடிய அனைத்து ராணிகளுக்கும் 10 குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்பதே நியதி. And all these hundreds of children, they grew up and had as many children themselves. இந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைகள் அந்த அளவுக்கு அவர்களும் பெற்றிருந்தனர். And Prabhupada gives us the number of the family, 10 million. இங்க பிரபுபாதர் 1 கோடி 100 லட்சம் 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி அப்படின்னு கணக்க சொல்றார். These are named in the Bhagavatam in 10th canto that Prajumna, Chaudeshna, Sudeshna, ityadi. There's so many of them. The names are given there. பாகவதத்துல இவர்களுடைய அனைவர்களுடைய பேர் பிரத்யும்னா, சுதேஷனா என்று எல்லா விதமான பேர், எல்லாருடைய பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. We've already mentioned that section of the 10th canto that describes the entire family, so you can study that. நம்ம 10வது கண்டத்துல எந்த ஸ்கந்தத்துல எந்த அத்தியாயத்துல இதெல்லாம் பகவானுடைய குடும்பத்தை, துவாரகையில் இருக்கிற குடும்பத்தை விளக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கோம். அதை நீங்க போய் விழாவியா பாத்துக்கலாம். Okay, so we have to stop here. Maybe one question we can take because it's late. ரொம்ப கால தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் எடுத்துக்க முடியும். Very quick one, if it's okay, Prabhu. This solution. Okay, whom should I give? A call came on Google Meet, but I also saw Kishori Mataji's hand raised up on Teams. Satish Prabhu, let us hear Kishori Mataji's question because I saw her question first. You can send your question by WhatsApp and we can ask that again to Mukunda Prabhu next week. But we seem to have lost Kishori Mataji, we seem to have lost Mukunda Prabhu. At least I can't hear him, I can't see him. Yes. He decided to resolve this conflict in his own way. இங்க முகுந்தத் பிரபுடைய கனெக்ஷன் கட் ஆன மாதிரி இருக்கு. Yeah, I've noticed that whenever his conversation exceeds an hour or hour and a half, this is a thing that feature of TSNL and other networks here, they automatically disconnect. India networks has a feature. Yeah, we'll wait. Yeah. Hare Krishna Prabhu. Hare Krishna. Hare Krishna Prabhu. Can you hear me? Yes, Prabhu. Okay, let's go. Okay, so my question, Hare Krishna Prabhu, my question was related to what you mentioned about Krishna being the
I mean, the ideal husband who fulfills all the desires of his wives and does not leave them alone. So I was wondering, in Vrindavan Leela, it seems quite the opposite. The ecstasy is in the Vipralambha Bhav. So what is the difference, and how do we understand Dwarka Leela and Vrindavan Leela? Well, that is the subject of an entire seminar. இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. கிருஷ்ணர் வந்து துவாரகையில அவர் கணவனாக புரியும் பொழுது மனைவிக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார், இன்னைக்கும் வந்து கூடவே இருப்பார், இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஆனா விருந்தாவன கீழையில கோபியர்களையும் விட்டு எல்லாரையும் விட்டு பிரிஞ்சார். நமக்கு தெரியறது அவர் பிரிவு துயர் வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னு. இருந்தாலும் இது வந்து வெளிப்படையா பார்க்கும் பொழுது முரண்பாடாக இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரபு சொல்றாரு, இதுவே வந்து ஒரு தனி உபன்யாசத்திற்கு உரிய கேள்வி. So very, very difficult to summarize, but the intensity of separation when the love is stronger, that is much more powerful than the sambhoga, we can say, the enjoyment of union. இத வந்து சுருக்கமா சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சொல்லணும்னா, பிரிவுல இருக்கக்கூடிய அன்பு சேர்ந்து இருக்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய அன்பு ஆனந்தத்தை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது. And therefore the acharyas always glorified the gopis of Vrindavan for undergoing that separation, especially Srimati Radharani, that is so exalted. அதனாலதான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஸ்ரீமதி ராதாராணியின் தலைமையில இருக்கக்கூடிய கோபியர்களின், விருந்தாவன கோபியர்களின் மகிமைய மிகவும் பிரத்யேகமாக மிகவும் உயர்ந்ததாக விளக்குகிறார். The intensity of Parakiya Bhav is also stronger than the enjoyment of Swakiya Bhav. எப்படி வந்து ஸ்வகீய பாவம், அதாவது கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் பரக்கிய பாவம் மிகவும் சக்தி உயர்ந்தது. அதுவும் இல்லாமல் அதில் சக்தியும் அதிகமானது. Beyond saying this much, we don't really have time, so it has to wait. நேரம் கம்மியா இருக்கிறதுனால இதுதான் இவ்வளவுதான். இது இப்போ நம்ம இதோட நிறுத்திக்கலாம் பேசுறோம். Thank you, Prabhuji. Hare Krishna. One last question from the other forum. Yeah, that question was that Prabhu, Satish Prabhu asked, who was you mentioned about Madhava and Keshava Perumal in Mylapur. Yes. He wanted to know the context of those temples. Yeah, I don't remember the story exactly in detail, but I do remember that the same story is told about these two temples. In connection with Lakshmana, is it? You were saying that? No, with Lakshmi. அதாவது உண்மையா அதனுடைய லீலைகள் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா மாதவ பெருமாள், கேசவ பெருமாள் கோவில்கள் வந்து கூடவே லக்ஷ்மியும் அந்த இடத்துல அவதரித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய இடங்களாக தெரிய வருது. Yeah, you would have to research the history of the Alwars. It goes way back, and I don't remember the details. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல தான் நமக்கு நிறைய தெரிய வரும். அதை நம்ம பார்க்கணும். அது எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. Okay, so it's kind of late. Sorry to cut off like this, but if you'll give kind permission, I think we should probably end now. நேரம் ஆயிட்டதுனால இப்ப வந்து நம்ம இதை நிறுத்த வேண்டியதா இருக்கு. விடை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். பிரபு கேட்கிறார். Okay, so thank you very much. All glories to Srila Prabhupada. Vancha kalpatarubhyashta kripa sindhite kritam bhavani bhyo vaishnavibhyo. Mukunda Prabhu ki jai. Hare Krishna. Srila Prabhupada